அங்கீகாரமின்றி ஹலால் முத்திரையை பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு உணவு தயாரிப்பு தொழிற்சாலையை கடா உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை செலவு அமைச்சகம் நேற்று சோதனை செய்தது. அந்த நிறுவனம் பெடோங்கில் அமைந்துள்ள தனது தொழிற்சாலையில் மீ, குய்தியாவ், லக்ஸா தோஃபு மற்றும் தெம்பே ஆகியவற்றை தயாரித்து வந்தது. சோதனை நடவடிக்கை நேற்று காலை 11 மணியளவில் தொழிற்சாலையிலும் ஜாலான் அங்சானா பகுதியில் உள்ள அதன் கிடங்கிலும் நடத்தப்பட்டது என கடா மாநில KPDN இயக்குனர் முகமது நிசாம் ஜமாலுடீன் தெரிவித்தார். சோதனையின் போது அந்த நிறுவனம் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிமின் ஹலால் முத்திரையை அதிகாரப்பூர்வ அங்கீகாரமின்றி தங்களது தயாரிப்புகளில் பயன்படுத்தியது தெரிய வந்ததாக அவர் கூறினார். அந்த நிறுவனம் தயாரித்த உணவுப் பொருட்கள் பல அளவுகளில் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மொத்தம் 87,057 ரிங்கிட் மதிப்பிலான தயாரிப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முகமது நிசாம் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.